ஃப்ரெண்ட்ஸ், ஜாலி ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வெல்கம். இன்றைக்கி நான் வந்து சம்மர் வந்து ஸ்பெஷல் கம்பங்கூழ் எப்படி வீட்டில் பண்ணலாம், ஹோம்மேடாக பண்ணலான்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பு 1.5 டம்ளர் எடுத்து நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரான்னு அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதிகமாக விடக்கூடாது. மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நல்லா ஓரளவு குறகுறான்னு அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக இன்னும் கிறிஸ்பியாக வேணுன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம் மிக்சியில் அரைக்கிறது. பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன். இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, நீங்கள் குக்கரில் வச்சுட்டு இதில் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா, கம்பு எடுத்திங்கன்னா வந்துட்டு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர்லேயும் வைக்கலாம். இல்லைன்னு ஒரு டம்ளர் கம்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அடுப்புலேயும் வந்து கலரிக்கலாம். தண்ணி ஊற்றி அப்படியே முதல் நாளே நம்ம பண்ணி வச்சிடணும். அப்படியே அதை மிக்ஸை வந்து அடுத்த நாள் தயிர், கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் அதெல்லாம் போட்டு மாங்காய் எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்த நாள் வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாங்கள் வந்து குக்கரில் வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். கொஞ்சம் அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில். அப்புறம் இதை வந்து மாவு அதில் போட்டு கம்பு மாவு அரைச்சது போட்டுட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். பார்க்கலாம். குக்கரில் பாருங்கள், 4 விசில் விட்டு எடுத்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அந்த இது நம்ம வச்சது. இந்த மிக்ஸு வந்து முதல் நாள் நைட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்து மோர் ஊற்றி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். ஏதாவது உடம்புல நோய் இருக்கிறவங்களோ, சுகர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சும்மா அப்படியே ப்ளெயினாக இந்த மிக்ஸு கொஞ்சமாக தயிர், மோர் அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். இல்லைன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மலாக குழந்தைங்க எல்லாருமே வந்து வெங்காயம், அப்பளம், மாங்காய் ஊறுகாய் என்ன வேணால் தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சம்மருக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். பாருங்கள், நேற்று பண்ணி வச்சுருந்த மிக்ஸு காலையில் வந்து ஒரு 1.5 கரண்டி ஊற்றி, அப்புறம் வந்து தயிர் அது வந்து மோராக கொஞ்சம் கடைஞ்சி அப்படியே ஊற்றி, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அதில் வெங்காயம் தேவையான அளவு போட்டு பாருங்கள். இதுங்க சைட் டிஷ்ஷாக வந்துட்டு மாங்காய், வெங்காயம், அப்பளம், நீங்கள் வறுவல் என்ன வேணால் நீங்கள் தொட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இது தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.